சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024வது வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் அந்த அளவுக்கு சிறப்பான யோகங்கள் எதையுமே கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனா வருஷத்தோட முதல் மாதமே கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சோதனைகளையும் ஒரு சில நெருக்கடிகளையும் கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பெரும்பாலான கடகராசிக்காரங்க கடந்த ஜனவரி மாதத்துல தொடர்ச்சியான விரைய செலவுகளை சந்திச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய விரைய செலவுகளை ஜனவரி மாசத்துல சந்திச்சிருக்காங்க. குறிப்பா இவங்களுக்கு பெரிய அளவிலான வருமானம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாசத்துல கிடைக்கல. ஆனா விரைய செலவுகள் அப்படிங்கிறது தினம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதனால ஏற்கனவே கடன் நெருக்கடிகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல கூடுதலா கடன் வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இது கூடவே ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயோ பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாவும் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்க ஏற்கனவே அஷ்டம சனியோட தாக்கத்தால நிறைய நெருக்கடிகளை தான் சந்திச்சுட்டு வராங்க. அது கூடவே இந்த ஜனவரி மாதமும் கடகராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகளை தான் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2024 பிறந்ததுல இருந்து ஒரு சில நெருக்கடிகள் தொடர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த 2024 வருஷத்தோட 2வது மாதமான பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஏதாவது யோகங்களை கொடுக்குமா அல்லது கடந்த ஜனவரி மாதம் மாதிரியே இந்த பிப்ரவரி மாதமும் கடகராசிக்காரங்களுக்கு நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் போது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஒரு சில பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்னா இணையற காரணத்தால விபரீத ராஜ யோகங்கள் ஏற்பட்டு அஷ்டம சனியையும் தாண்டி ஒரு சில அதிர்ஷ்டங்களை கடகராசிக்காரங்க அடைய போறீங்க. அதாவது இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க ராசிக்கு 7வது வீடான களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த 7வது வீடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணை, நண்பர்கள், வாழ்க்கை துணையோட குடும்பம், உங்க தொழில், வாடிக்கையாளர்கள், மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 7வது வீட்டுல 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதால ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா கடந்த ஜனவரி மாதத்துல கடகராசிக்காரங்க நிறைய விரைய செலவுகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த விரைய செலவுகள்ல பெரும்பாலான விரைய செலவுகள் உங்க வாழ்க்கை துணை மூலமா தான் ஏற்பட்டிருக்கும். ஆனா 4 கிரகங்கள் களத்திர ஸ்தானத்துல இருக்கிற இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கை துணை மூலமா தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படாது. வாழ்க்கை துணை மூலமா செலவுகள் வராது அப்படின்னாலே உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துக்காகவே நிறைய பணத்தை வீண் விரயமா செலவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மருத்துவ செலவுகள், இன்னொரு பக்கம் மருந்து மாத்திரை, போதாக்குறைக்கு மருத்துவம் சம்பந்தமான தொடர் அலைச்சல்கள், இந்த மாதிரியான விஷயங்களால நிறைய பணத்தை தண்ணியா செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கை துணை மூலமா நீங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்த விரைய செலவுகள்ல இருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது. இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது களத்திரஸ்தானத்துல இருக்கிற சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் தன்னோட 7வது நேரடி பார்வையா உங்களோட ஜென்ம ராசியான கடக ராசியை நேரடியா பாக்குறாங்க. சூரிய பகவானோட பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ராசிக்காரங்க அதிகாரத்தை அடைய போறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது சூரிய பகவானோட நேரடி பார்வை கிடைக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாசத்துல அரசியல்ல இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றங்களை அடைவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சி அதிகாரத்துக்கு போய் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூரிய பகவானோட நேரடி பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல செவ்வாய் பகவானோட நேரடி பார்வை ஜாதகருக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவானோட நேரடி பார்வை கிடைக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாசத்துல கடகராசிக்காரங்க ஒரு சில துணிச்சலான முடிவுகளை தைரியமா எடுக்க போறீங்க. குறிப்பா நீங்க இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்திலையுமே இந்த பிப்ரவரி மாசத்துல சிறப்பான முடிவுகளை எடுக்க போறீங்க. அதே போல சகோதரக்காரகனான செவ்வாய் பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதால உங்க சகோதரர்கள் மூலமாவும் ஒரு சில வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாசத்துல கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க உங்க சகோதரர்கள் கூட ஏதாவது மனக்கசப்புல இருக்கீங்க அப்படின்னாலும் செவ்வாய் பகவானோட இந்த நேரடி பார்வை அந்த மாதிரியான மனக்கசப்புகளை முழுமையா உடைக்கும். அடுத்ததா இந்த பிப்ரவரி மாசத்துல இன்னொரு முக்கியமான யோகமா சுக்கிர பகவானோட நேரடி பார்வையும் கடகராசியில பதியுது.
ஆடம்பர நாயகனான சுக்கிர பகவானோட நேரடி பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்குது அப்படின்னாலே அந்த ராசியை பிடிச்சிருந்த பீடைகள் முழுமையா விலக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது சுக்கிர பகவானோட நேரடி பார்வைப்படக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குறிப்பா முழு சுபகிரகமான குரு பகவானோட நேரடி பார்வை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான யோகங்களை எல்லாம் கொடுக்குமோ அதே மாதிரியான யோகங்களை சுக்கிர பகவானோட நேரடி பார்வையும் ஜாதகருக்கு கொடுக்கும். இதனால இந்த பிப்ரவரி மாசத்துல கடகராசி அன்பர்களுக்கு தாராளமான பண வரவு கிடைக்கும். பெரிய அளவுக்கான பண நெருக்கடி இல்லாத ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா நிறைய கடன் நெருக்கடிகள்ல சிக்கி இருப்பாங்க. இதனால ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய நெருக்கடியான சூழல்லையும் இவங்க இருப்பாங்க. இப்படி கடன் நெருக்கடிகளால சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானோட நேரடி பார்வை கடன் நெருக்கடிகள்ல இருந்து முழுமையான விடுதலையை கொடுக்க போகுது. அதே போல குரு பகவானோட பார்வைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிற மாதிரி சுக்கிர பகவானோட பார்வைக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்குது. இதனால குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. இது கூடவே நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிகளை இந்த பிப்ரவரி மாசத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். அதே சமயம் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால பெரிய அளவிலான முயற்சிகளை கடகராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசத்துல எடுக்காதீங்க. குறிப்பா பெரிய அளவுல பணத்தை முதலீடு பண்ணி தொழில் தொடங்குறது, அப்படி இல்லைன்னா இருக்கிற தொழில பெரிய அளவுல முதலீடு பண்ணி விரிவாக்கம் பண்றது, இந்த மாதிரியான முயற்சிகளை இந்த பிப்ரவரி மாசத்துல கடகராசிக்காரங்க எடுக்காதீங்க. அதே நேரம் சிறிய அளவுல முதலீடு பண்றீங்க, சிறிய அளவுல முதலீடு பண்ணி தொழில விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவானோட நேரடி பார்வை கடகராசிக்கு கிடைக்கிற காரணத்தால சிறிய அளவிலான முதலீடுகளை தாராளமா தைரியத்தோட செய்யலாம். அதே சமயம் என்னதான் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் உங்களோட ஜென்ம ராசிக்கு கிடைச்சாலும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 7வது வீட்டுல 4 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதால கண்டிப்பா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தும். அதாவது ஒரு ராசி கட்டத்துல 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அந்த கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கடகராசிக்கு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 7வது வீட்டுல 4 கிரகங்களோட சேர்க்கை நடக்க இருக்கிறதால கண்டிப்பா உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். அதிலே முக்கியமா உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்துல 4 கிரகங்களும் இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணை மூலமாவே ஒரு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம போகலாம். கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். உங்க வாழ்க்கை துணையோட குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டு அந்த சந்தேகம் மூலமா சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா கணவனும் மனைவியும் தற்காலிகமான பிரிவுகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் 4 கிரகங்கள் ஒன்னா இருக்கிற கலத்திரஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் மட்டும் பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசிக்கு பயிற்சியாகி அஷ்டம சனியோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். சூரிய பகவானோட இந்த பெயர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். அதாவது தந்தை காரகனான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிற காரணத்தால தந்தை மூலமா எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது, தந்தை மூலமா எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அப்படி இல்லைன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தந்தை மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த நொடியில இருந்து முழுமையா தடைபடும். ஆக மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு பண வரவை தாராளமா கொடுத்து குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். நன்றி, வணக்கம்.